ஓம் சாந்தி. 18/7/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, நீங்கள் சேவையை பற்றிய செய்திகளை வாசிப்பதிலும் செவிமடுப்பதிலும் ஆர்வத்தை கொண்டிருக்க வேண்டும். ஏனெனில் இதன் மூலமே உங்கள் ஆர்வமும் உற்சாகமும் அதிகரித்து எவ்வாறு சேவை செய்வது என்னும் எண்ணங்கள் தோன்றும். கேள்வி: சங்கம யுகத்தில் தந்தை உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பதில்லை, ஆனால் அவர் உங்களுக்கு சந்தோஷத்திற்கான பாதையை காட்டுகின்றார். இது எவ்வாறு? பதில்: ஏனெனில் அனைவருமே தந்தையின் குழந்தைகள் என்பதால் அவர் ஒரு குழந்தைக்கு மாத்திரம் சந்தோஷத்தை கொடுப்பாராயின் அது சரியாக இருக்காது. குழந்தைகள் தங்கள் லௌகீக தந்தையிடமிருந்து மிகச் சரியாகவே தங்கள் பங்குகளை பெறுகின்றார்கள். எல்லையற்ற தந்தை பங்குகளை கொடுப்பதில்லை, ஆனால் அவர் சந்தோஷத்திற்கான பாதையை காட்டுகின்றார். அந்த பாதையை பின்பற்றி முயற்சி செய்கின்றவர்கள் உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெறுகின்றார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அனைத்தும் உங்கள் முயற்சிகளிலேயே தங்கியுள்ளது. ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. எந்த சூழ்நிலையிலும் ஒருபொழுதும் உங்களை ஆதரவற்றவர் ஆக்கிவிடாதீர்கள். நீங்கள் ஞானத்தை கிரகித்து அதனை பிறருக்கும் தானம் செய்யுங்கள். நீங்கள் பிறரின் பாக்கியத்தையும் விழித்தெழச் செய்ய வேண்டும். 2. எவருடனும் பேசிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் உங்களை முதலில் ஓர் ஆத்மா என கருதி அதன் பின்னர் அந்த ஆத்மாவுடன் பேசுங்கள். சற்றேனும் சரீர உணர்வு இருக்கக்கூடாது. தந்தையிடம் நீங்கள் பெறுகின்ற எல்லையற்ற சந்தோஷத்தை பிறருக்கும் கொடுங்கள். ஆசீர்வாதம். புத்தியினதும், அதாவது தலையினதும் இதயத்தினதும் சமநிலையை கொண்டிருந்து சேவை செய்வதன் மூலம் சதா வெற்றி சொரூபம் ஆகுவீர்களாக. பல தடவைகள் குழந்தைகளாகிய நீங்கள் சேவையின் பொழுது புத்தியை, அதாவது தலையை மாத்திரம் பயன்படுத்துகின்றீர்கள். ஆனால் உங்கள் புத்தி மற்றும் இதயம் இரண்டையும் பயன்படுத்தும் போது நீங்கள் செய்கின்ற சேவையில் நீங்கள் வெற்றி சொரூபம் ஆகுகின்றீர்கள். தமது புத்தியை மாத்திரம் பயன்படுத்தி சேவை செய்பவர்கள் தந்தையின் நினைவை சிறிதளவு நேரத்திற்கே கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் நினைக்கின்றார்கள், ஆம், பாபாவே அனைத்தையும் என்னை கொண்டு செய்விக்கின்றார். ஆனால் சிறிது நேரத்தின் பின்னர் நான் என்ற அதே உணர்வு வெளிப்படுகின்றது. தமது இதயத்தினால் சேவை செய்பவர்கள் சதா பாபாவின் நினைவை எப்பொழுதுமே தமது இதயங்களில் அமிழ்த்தி கொண்டிருப்பதால் இதயத்தினால் சேவை செய்வதற்கான பலனை அவர்கள் நிச்சயமாக பெறுகின்றார்கள். இரண்டினதும் சமநிலையை நீங்கள் கொண்டிருக்கும் போது நீங்கள் சதா வெற்றி பெறுகின்றீர்கள். ஸ்லோகம். எல்லையற்றதில் நிலைத்திருப்பதனால் எந்த ஒரு எல்லைக்குட்பட்ட சூழ்நிலையும் இயல்பாகவே முடிவடைகின்றது. ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா. ஞானமும் யோக சக்தி